ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னோடய வேலை பார்க்குற அந்த பெண்ணோட கல்யாணத்துக்கு வந்து போகிறதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலையே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தப்போ, நம்மள நிறைய பேர் மதிக்கல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து நம்மளையும் அறியாமல் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லபடியாக வந்து ஒரு வேலை கிடச்சிச்சு. வேலை கிடைச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு நம்ம அக்கா கல்யாணத்தையும் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்திருக்கு. இப்போ நம்மளை வந்துச்சு இவ்வளோ பேர் வந்து இது பண்ணுறாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட நிலையிலேருந்து நம்ம மாற்றிக்கிறப்ப தான் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் எல்லாமே வந்து கிடைக்கணும். அப்போ தான் எனக்கு மனசுக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு வேனில் கிளம்புனோம். ரொம்ப ஹாப்பியாக வந்து பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் போனோம் அந்த ட்ராவலில். அது என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ட்ராவல். ஏன்னா வந்து நான் வாழ்ந்த இடத்துலையும் சரி, நான் என்னோட ஒரு சொந்தக்காரங்கள்லேயும் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு பழகக்கூடிய ஒரு ஆளுங்க கிடைச்சதே இல்லை. நான் படிக்கிற காலங்கள்லேயும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடய நம்ம இந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ட்ராவல் வந்து என்னால் மறக்க முடியாத அளவுக்கு இருந்த ஒரு ட்ராவல் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கணும். போய் இறங்குனதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஒரு எங்களை நல்லபடியாக வந்து கவனிச்சாங்க. எங்களோட வெளியில் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேரேஜும் முடிஞ்சிச்சு. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 டேஸ் இருந்துட்டு போங்க, இங்கே பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே ஆஃபீஸ்லேருந்து லீவ் போட்டு வந்திருக்கிறதுனால வந்து எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிளம்புறோம், அதெல்லாம் முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நீங்கள் பாதி பேர்னாச்சும் இருந்துட்டு போகலாம்ல, இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு வந்து அங்கே இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. எங்கள் ஊரே வந்து ஓரளவு நல்லா இருக்கும் தான். ஆனால் அதை விட வந்து அவங்க திருமணம் நடந்த அந்த ஊரில் வந்து நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால எனக்கு இங்கே இருக்கணும், ஒரு 2 நாள் இருக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் எல்லோரும் கிளம்புறோன்னு சொன்னோன்னே நம்ம மட்டும் அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் நம்மள தப்பாக நினைப்பாங்க. என்னடா இவன் எப்படி இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாகவே இருந்தேன். அப்புறம் எங்கள் ஹெட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5 பேர் மட்டும் கூட இருந்துட்டு வாங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு 5, 6 பேர் வந்து நீங்கள் இருந்துட்டு 2 நாள் கழித்து வாங்க, நாங்கள் போகிறோம் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் ரூமில் இருக்க அந்த அண்ணன், அப்புறம் வந்து இன்னும் 2, 3 பேர் மட்டும் நாங்கள் இங்கே இருந்துட்டு வரோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு 5, 6 பேர் வந்து நம்மளோட இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம மட்டும் சொன்னோன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கவலையும் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து எங்களை வந்து தங்க வச்சுருந்தாங்க மாடியில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸு. அப்போ வந்து என்னாச்சுன்னா, அவங்களோட அந்த பொண்ணோட வந்து சித்தி பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்டான ஒரு பொண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். அது எங்களுக்கு இவங்களோட சித்தி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த சந்தனம் கொடுத்து வரவேற்கிறதுலாம் இருந்தாங்க. நான் வந்து அவங்க கால் முடியாதவங்கன்னு எங்களுக்கு வச்சுட்டு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் தங்கியிருந்தப்போ தான் வந்து அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, இது மாதிரி என்னோடய தங்கச்சி பொண்ணு தான்ப்பா. என்னோடய தங்கச்சி வந்து அவள் ஸ்கூல் படிக்கிற டயத்துலேயே வந்து இறந்துட்டாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்க அப்பாவும் வந்து இன்னொரு திருமணம் பண்ணிட்டாரு. அதனால வந்து இவளை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் தான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் படிக்க வச்சது எல்லாமே நான் தான். 2 டிகிரி முடிச்சிருக்கா, பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்பா. இருந்தாலும் கால் இப்படி ஊனமாக இருக்கிற ஒரு காரணத்தை காட்டி நிறைய பேர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு வேணான்னு சொல்கிறாங்கப்பா. அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ ஒரு கவலை வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம அம்மாவும் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கிற டைமில் தானே இறந்தாங்க. அப்போ அதோட வலி என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, அவங்களோட பேசணும் பழகணுங்கிற மாதிரியான ஒரு இறக்கப்படுறது அப்படிங்கிறத தாண்டி பரிதாபம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதையும் தாண்டி வந்து அவங்க மேலே ஒரு அக்கறை, ஒரு
ஃபீல் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோணிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ரூமில் இருக்க அண்ணாலாம் சொன்னாங்க, "நாங்கள் வந்து ஒரு பெரிய மால் இருக்கான், நாங்கள் போய் பார்க்க போகிறோம்டா, இங்கே பக்கத்தில் தான் போகணும், காரில் போகிறேன், நீ வரியா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "இல்லைண்ணே, எனக்கு ஒரு மாதிரி தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் இவங்களோட பேசணும், பண்ணணும், இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல் இருந்ததுனால, "நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே, எனக்கு ஒரு மாதிரி தலையை வலிக்குது, நான் மாத்திரை போட்டுட்டு படுக்க போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். "சரிடா, நீ ட்ராவல் பண்ணது இதெல்லாம் உனக்கு ஒத்துக்காமல் இருக்கும், நீ பார்த்துக்கோ, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களாம் போனதுக்கப்புறம் அவங்க தோட்டத்தில் வந்து அந்த செடிக்கெல்லாம் வந்து உரம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தப்போ வந்து நானும் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசினேன், ஹாய் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து உங்கள் பெரியம்மா வீட்டு அக்காவோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். உங்களை வந்து பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் எனக்கு திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டேன். உடனே அவங்க யோசிச்சுக்கிட்டு, ஏன் இப்படி பேசுகிறீங்க? எவ்வளோ பேரோ வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, அவங்களாம் வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைங்க, நான் வந்து உங்ககிட்ட இருக்க நல்ல மனசு, ஒரு கேரிங்கான விஷயங்களை தான் நான் பார்க்குறேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களோட கதையை கேட்டதுக்கப்புறம் இன்னும் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் அவங்கக்கிட்ட திருப்பி திருப்பி அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அமைதியாக இருந்தேன். அவங்களும் வந்து, நீங்கள் எனக்கு சொல்கிறது வந்து நிஜமா இல்லை இருக்குமா, இல்லை பொய்யா இருக்குமா அப்படிங்கிறதே தெரியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் தான் இப்படி வந்து லாஸ்ட் இயர் கூட ஒரு பையன் வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்லேயே வந்து வேற ஒரு பொண்ணு வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபோன் பண்ணி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி இருக்குது. நான்லாம் யாரையுமே அதுலேருந்து நம்புறதே இல்லை. ஏன்னா நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைங்க, நான் உண்மையிலேயே உங்களை லவ் பண்ணுறேங்க, விரும்புகிறேங்க, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அமைதியாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்து வர பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்குள்ளேயே நான் வந்து ஒரு வைராகியத்தை, ஒரு ஆம்பிஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணேன். என்ன அப்படின்னு சொன்னால், அம்மா சொன்ன ஒரு விஷயம் வந்து என் மனசுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான விஷயமா பட்டுச்சு. அதாவது நம்மள வேண்டான்னு சொன்னவளை நம்ம வந்து எதுக்கு பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக வந்து நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நம்ம லைஃப்பை நம்ம வாழணும். எத்தனை நாளாக வந்து அவளுக்காகன்னு சொல்லி நம்ம நிறைய வந்து விஷயத்த இழந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிட்டேன். என்னோடய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவளோட நினப்பு, நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டேன். நிறைய மெடிடேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணினேன். ஏன்னா அப்போவாச்சும் நம்மளோட மனநிலை வந்து ஒரு நிலைமைக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு மனநிலையை மாற்றிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு மனநிலையை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் உணர்ந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து என் ஆஃபீஸில் ஒரு ஆஃபர் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வெளியூரில், அதாவது வெளி ஸ்டேட்டில் வந்து ஒரு வருஷம் ட்ரைனிங்கு, அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபர் வந்து வந்துச்சு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த ஆஃபர் வந்து அக்செப்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் என்னோடய நேமும் வந்து நாமினேட் ஆகியிருந்துச்சு. அது என்னோடய நேமோடு சேர்த்து ஒரு 5 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இதில் யாருக்கெல்லாம் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அதில் 5 பேரில் வந்து 3 பேர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூ, அதனால் வந்து போக முடியாது, நெக்ஸ்ட் இயர் வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்காக வந்த வாய்ப்பு மாதிரி அது எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம எப்போதுமே கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். அது எப்படிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம மனசில் வந்து பட்டத்தை வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து நமக்கான ஒரு இதாக வந்து அதை தேர்ந்தெடுத்துக்கணும்னு எனக்கு பட்டுச்சு. அந்த ஒரு இதுக்காக வந்து நான் வந்து சரி சார், நான் வந்து இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, ஒரு நல்ல ஒரு முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேலே இருக்க அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இன்னொருத்தர் மட்டும்
என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் அவரும். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கலாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து இருந்ததுனால இவர் மட்டும் தான் இங்கே இருந்தார். அவரும் வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகணுங்கிற ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. அதனால வந்து அவரும் ஓகேன்னு சொன்னார்.